guys, I'm MK. Hi guys, I'm Sandy. JK ரோஷன் வந்து இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சிவன் கோயிலை வந்து நாங்கள் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் அண்ட் வந்து இதுக்கு பல வரலாறுகளும் இருக்குது. ஸோ போக போக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் வந்து நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, ஷேரும் பண்ணணும். அது உங்களோட இஷ்டம் பார்த்தீங்களா இல்லையா? சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறோம் அப்படின்னா இது ஒரு சுனை அப்படின்னா ஒரு சுரங்கம். என்ன சுரங்கம் அப்படின்னா இந்த சுரங்கம் வந்து இங்கேருந்து இன்னொரு சிவன் கோயில், அதாவது இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சுனை வந்து இங்கேருந்து இன்னொரு சிவன் கோயிலுக்கு வந்து போகிறதா வந்து இந்த கிராமத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சுனையில் வந்து தண்ணி இருக்கிறதுனால தண்ணியில் வந்து வயசானவங்களாம் குளிக்கிறதுக்கு எல்லாருமே யாராக இருந்தாலுமே இந்த கிராமத்தில் இருக்க எல்லாம் பயப்படுறாங்களாம். நாங்கள் புதுசாக வந்திருக்கிறதுனால இந்த சுனையில் இருக்க தண்ணியை வந்து தலையில் தெளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னமும் வந்து தண்ணி வத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க. நாங்கள் நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டு வைப்போம். இங்கே நல்லா ஒத்து கவனிங்களேன், கீழே வந்து ஃபுல்லாகவே பாசி தான். கீழே தான் இருக்கு. இல்லை கீழே இருக்குங்க, கீழே இந்த பாருங்க, கீழே வரையும் பாசிங்க இருந்து வேர் வரும். சரி, தண்ணி தெளிங்க, சீக்கிரம் கிளம்புவோம். ஓ, நீங்கள் ரோடி தெளிச்சிடுங்க சாண்டி. பாசியில் போய் கழிச்சுங்க. இந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த கோயிலுக்குள்ளே தான் இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போக போகிறோம். இந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டம் மாதிரி இருக்குது. நம்ம அரந்தாங்கி சிவன் கோயிலில் வந்து மீனோட சின்னம் இருக்கும், அது வந்து பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சது. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை, இது ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் தெரியும். கேஸ் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த சிமெண்ட் வச்சு இந்த புதுசாக இப்போ பூசி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வந்து இந்த கோயிலை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து சில பேர் எடுத்து கட்டினதாகவும், அந்த கோயிலை எடுத்து கட்டினவங்க இப்போ யாரும் உயிரோட இல்லை, அதாவது இந்த சிமெண்ட்லாம் பூசணும் அவங்க வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க யாரும் உயிரோட இல்லை அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதனாலே வந்து இதை பாதியோட இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஸோ இந்த கோயிலில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே சாமிகளோட சிலை வந்து எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கோயில் சுற்றி பாருங்க, ஒரு எல்லா இடத்துலையும் ஆர்ச் இருக்கு, ஆனால் ஒரு இதில் கூட சாமி இல்லை. நான் எடுக்கிறேன். காய்ஸ், நீங்கள் இந்த கோவிலை பார்த்தா தெரியும், இந்த கோவிலில் உள்ள எந்த இடத்துலையுமே வந்து சாமிகளோட சிலையே இல்லை. இது எல்லாமே இருந்த இடம் தான், பட் இந்த இடத்துல இருந்த சாமிகளோட சிலை எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போது இந்த கோவில் வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள ஊர் மக்கள் வந்து வழிபடுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ வந்து இன்னும் அந்த பாருங்களேன், ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட சாமி சிலைகளே இல்லை. ஸோ இன்னும் பார்க்க போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவிலை. சாண்டி, இது வந்து நீங்கள் இது அப்படியே மேலே இருக்குன்னு சொல்லிடுங்க. மேலே இதுலேயும் இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா மேலே இல்லை உள்ள கோபுரத்தோட இதுவும் இல்லை, எதுலேயுமே இருக்கு அப்படின்னு. ஒன்னே இங்கே முருகன் இருக்கணும், இன்னும் பிள்ளையார் இருந்திருக்கணும், அங்கே முருகன் இருந்திருக்கணும். இல்லை, இன்னொன்று இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபுரத்தில் உள்ள மேலே உள்ள இதுவும் எழுந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நான் எடுத்துட்டு இருக்கேன். கோபுர கலசம் மட்டும் இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிறது. இந்த கோவிலுக்கு இன்னொரு வாசலும் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரெட்டை வாசல் இருக்குது அப்படின்னா சிவன் கோவில். இது சிவன் கோவில் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன், அந்த எல்லா சிவன் கோயில்லையும் இந்த மாதிரி முருகர் தான் இருக்கும், அங்கே வந்து பிள்ளையார் இருந்திருக்கும். இங்கே எந்த கருவறையிலையுமே வந்து சாமிகள் இல்லை அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். இங்கே முருகன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த பாருங்களேன், தெரியுது. இங்கே இருங்க, முருகன் பேர் வேற என்னமோ பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த செடிகள் எல்லாமே மண்டி யாரும் பராமரிக்காதனால இந்த கோவில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு நிறைய வந்து காரணங்களும் சொல்கிறாங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகளும் இருக்குது இந்த கோவிலுக்கு. அதே மாதிரி
இங்க வாங்க, இங்க ஒரு கேணி இருக்கு. இதுலயும் தண்ணி இருக்கு, அப்படியே தான் இருக்கு. மணி கொஞ்சம் பார்த்து சேஃபாக போ மணி. இதுல சிவன் சிலை இருக்கு. இதில் லிங்கம் இருக்கு. அது ஒரே வந்து லிங்கம் வந்து அது உள்ள என்ன இருக்கு? உள்ள வந்து எதுவும் இல்லை. எதுவும் இல்லையா? நீங்க வந்து இதுக்குள்ள உள்ள இது வந்து ஆஞ்சநேயர் இந்த இடமா இருக்கும். இதை காட்ட வேணாம், உள்ள இருக்குள்ள சிலையை காட்ட வேணாம். இப்போ வந்து இது ஆல்ரெடி நாங்கள் சிவன் சிலைன்னு சொல்லிட்டோம், சிவன் கோயில்னு நாங்கள் சொல்லிட்டோம். இதில் என்ன அப்படி இதில் என்ன ஸ்பெஷல், இதுவும் சிவன் கோயில் தானே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இதில் பார்த்தோம். என்ன அப்படின்னா, அந்த சிவனுக்குள்ள கருவறையில் அதோட ஷேப்பே அப்படியே மாறி இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு சைடில் டிராயிங் எப்படி இருக்குன்னு காட்டுறோம், கருவறைகளை காட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டி தான் நாங்கள் காட்டல. மணி அதில் என்னடா இருக்கு உள்ள போனியே? ஏங்க நீங்க ஒரு உள்ள போய் பாருங்க, சரியான இருட்டுங்க. இருட்டா? இருட்டு வேற, உள்ள போய் பாருங்க என்னன்னு தெரியும். ஏன்டா சொன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன், நீ போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. உள்ள ஒண்ணுமே இல்லை. ஒரு இது எதுக்காக அப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. இங்க பாரு, மேல பாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இடிஞ்சிருக்கு, இங்கெல்லாம் நிக்க கூடாது வெளில. கண்டிப்பா இல்லை. இன்னொன்று வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு சப்போஸ் இந்த இடம் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பூங்கஜி நாங்க போன எல்லா வீடியோலையும் இந்த இடங்கள் இருக்கு கல்லு, இந்த கல்லை நாங்க எல்லா வீடியோலையும் பார்த்துடுறோம். இல்லை அந்த காலத்துல வந்து எல்லாமே இந்த கல்லு தான். இந்த அது என்னமோ செங்கல் சொல்லுவாங்க, இந்த சப்பையான செங்கல்களை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கற்களோட பேர் செம்புரான் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு கிணறு ஒன்று இருக்கு. இந்த கிணறுலையும் தண்ணி வந்து வத்தவே வத்தாது இந்த மாதிரி சொல்றாங்க.